தள்ளு 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 மவனே யாப்பா இத தள்ளி கொண்டு வரதுக்கே ஒரு 4-5 பேர் வேணும் போல. அம்புட்டு வெயிட்டா இருக்கு. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற டிவி என்னது? Sony Bravia XR-X 90L. கரெக்டா சொல்லிட்டா. 75 inch. பிரிப்போமா? பாரு குணாலாம் கையே கத்தி விரலை வீச்சு. எதுக்குடா கத்தி? ஏண்டா தக்கப்படுறீங்க? எங்க பாருங்க ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ ஒரு நிமிஷம். எப்பயும் சொல்றத சொல்லிடுவான். என்னது? திரும்பவும் சொல்றோம், இத நீங்களா ஓபன் பண்ணாதீங்க. சர்வீஸ் சென்டர்ல இருந்து அவங்களே வந்து ஃபிட் பண்ணி தருவாங்க. ஏன்னா இதுல ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க மாத்தி தர மாட்டாங்க. ஆமா. அப்புறம் என்ன பேசுறீங்க இங்க வந்தீரு? நாங்க ரிவ்யூ பர்பஸ்னால ஓபன் பண்றோம். இருங்கய்யா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எவனும் படிக்கிறதா இல்லையா? வெளிய எடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க என்ன இருக்கு? ஸ்டாண்ட். இங்கே அதே ஸ்டாண்டு தான். இந்த பெட்டிகள்ல பிரைஸ்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. இவங்க இந்த ரிமோட்டை மாத்தவே மாட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இந்த மாதிரி இந்த டிவில வர்ற மஞ்சள் கலர்ல ஒரு பாம்ப்ளெட் இருக்கும். அதை எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் கேபிள், பேட்டரி, இது ஏதோ நட்டு, அது வந்து இன்ஸ்டாலேஷன் நட்டு. பாரு, ஒத்த கையில குணாபுரம் தூக்கிட்டு போறாரு பாருங்க. சிக்கு 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 சா X90L. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆகும். சரியா, நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த பாருங்க, அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஒரு 5 பேரு. டேய் மிச்சம் நீங்க பேசுங்கடா. நம்மளதான் சொல்ல சொல்றாங்க. என்ன டிவில இருக்குன்னு சொல்ல சொல்றாங்க. என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோ? 75 inch TV ப்ரோ. பெசல்ஸ் கம்மியா இருக்கு. சோனி பிராண்டிங்க சட்டலா கொடுத்திருக்காங்க. போடு. குவாலிட்டி பின்னாடி டிசைன்லாம் மிரட்டிட்டாங்க. சரி, 4K TV 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குங்க. இது எல்லாமே டிவியை பாக்குறவங்களுக்கு தெரியதான் போகுது. ஸ்பெக் சரியா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்துச்சு டிவி அதை சொல்லுவோம். அதாவது தம்பி, இது ஒரு கூகுள் டிவி. சோனி டிவின்னு சொன்னீங்க. டேய் சும்மாறா. கால்ல இல்ல அத வேணாம்ல. சொல்லுங்க. நான் வேணா அவளுக்கு வேணுமா தம்பி? இல்ல, ஆண்ட்ராய்டு ஐபோன்லாம் இருக்குல்ல, அதுல கூகுள் ஹோம்ன்ற ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா டிவியை நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். கரெக்ட். சரி, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு ப்ரோ. சப்போஸ் நம்ம ரிமோட்டே யூஸ் பண்ணாம ஹே கூகுள் அப்படின்னா சர்ச் பண்றோம், சர்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம பிரைவசி வேணும் அப்படின்னா நம்ம பிசிக்கலா ஆஃப் பண்றனால பட்டன் இருக்கு, ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட். அலெக்சாவுமே கனெக்ட் பண்ணிக்கிற முடியும்னு நினைக்கிறேன். இதை தவிர வேற என்ன கூகுள் ஃபீச்சர்ஸ் இருக்கு? கிட்ஸ் மோட் இருக்குனே. கிட்ஸ் மோட் குழந்தைகளுக்கு ஏத்தாப்புல கண்டென்ட் வரனே. இந்த பொம்மை படம் அது மாதிரி வரும். அந்த வயசுக்கு ஏத்தாப்புல வந்து அதுவே காமிக்கும்ன்றா. சரி, டைமும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பெத்தவங்க வந்து இவ்வளவு நேரம் தான் டிவி பார்க்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். ரைட். இதெல்லாம் வந்து கூகுள் டிவில இருக்கு. வேற இதுல ஆப்பிள் ஏர்ப்ளேவும் கொடுத்திருக்காங்க. குரோம் காஸ்ட் அதுவும் இருக்குது. அப்படி பார்த்தனா எல்லா கூகுள் டிவிலையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன எல்லா ஃபீச்சர்ஸையும் ஃபுல் ஃப்ளெஜ்டா கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே? நான் என்ன கேட்டேன், டிவி பார்க்க எப்படி இருந்துச்சு? டிவி பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. இதுல என்ன பேனல் கொடுத்து வச்சிருக்காங்க? எல்இடியா ஓலடா? இந்த அவர் சொல்லுவாரு. எல்லாத்தையும் நாங்களே சொல்லுவோம். குணா ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா தெரியும். இது வந்து 4K 120 Hz பேனல். டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஃபுல்லி அரே எல்இடி பேனல் தான் கொடுத்திருக்காங்க. அப்படினா இப்போ நான் உனக்கு என்னன்னு சொல்லுவேன்? எதையாச்சும் சொல்லியா? இப்போ இதுவும் ஒரு டைப் ஆஃப் எல்இடி டிவில தம்பி. இது வந்து சோனியோட ஓன் டெக்னாலஜி. இவங்க என்ன ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த Black வந்து இன்னும் டீப்பரா தெரியற மாதிரியும். யூசுவலா நம்ம டிவி பாக்குறோம் அப்படின்னா அதுல இருக்க கலர் என்ன? RGB. அந்த கலர்ஸ்லாம் இன்னும் நல்லா ரிச்சா தெரியற மாதிரி, நல்ல குவாலிட்டியா தெரியற மாதிரி நல்ல ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு நார்மல் எல்இடி டிவிக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் பார்த்தா அப்படின்னா நல்ல இம்ப்ரூவைசேஷன் வந்து நம்ம டிவி பாக்குறப்பே ஃபீல் பண்ண முடியும். நம்மலாம் ஒரு படம் பார்த்தோம், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு என்னன்னா இந்த லோ குவாலிட்டியில வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நல்லா அப்ஸ்கேல் பண்ணி குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்ற மாதிரிலாம் ஒரு ஃபீச்சர் இருக்கு. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. டவுன்லோட் பண்ணி பார்த்தப்பலாம் நல்லா தான் இருந்தது. ஆனா யூடியூப்ல அந்த பழைய வீடியோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதா தான் இருந்தது. இதை விட சிறப்பான மேட்டர் ஒன்று இருக்குது. ஐமேக்ஸ் என்ஹான்சர் கொடுத்துருக்காங்க எல்இடி டிவிலையா? ஆமா. ஏன் இதுக்கு முன்னாடி ஓலட்ல தானே கொடுத்தாங்க. இந்த பிரேவியா கோர்ன்ற அந்த ஆப் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? அது எப்படிங்க எல்இடில அந்த ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? எந்த அளவுக்கு? இப்போ நம்ம ஓலட்ல பாக்குற அளவுக்கு அந்த ஃபீல் இருந்ததா? ஓலட் அளவுக்கு இருக்காது, பட் ஓகே தான். பெரிய டிவின்றனால அதை பாக்குற கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுல நானும் ஒன்னு பார்த்தேன்டா, நெட்ஃபிளிக்ஸ் ஆப்டிமைஸ்னு. இது நம்ம நெட்ஃபிளிக்ஸ்க்குனே சில படங்கள் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த படங்கள் இதுல பாக்கும்போது கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் தெரியுது. என்ன பாப்கார்ன் முடிஞ்சிருச்சு. பாப்கார்ன் முடிஞ்சிருச்சா? என்ன கொடுத்துருக்குன்னு பேட்ச் சொன்னா நீ பாப்கார்ன் கொடுங்க. எனக்கு முடிய போகுது. இத நீங்க சொல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னா டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு.
ஆமா அத மறந்துட்டோம் தலைவா. டால்பி அட்மாஸும் இருக்கு. ஓவராலா எப்படி இருந்தது அந்த விஷுவல் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? காவால சாங் பார்த்தோம், நானும் தாரிக்கணும் தான் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. விட்டாங்க. இது தமனாவா இல்ல பிக்சர் குவாலிட்டியா? எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமனாவும் நல்லா இருந்தாங்க, பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது, சவுண்ட் நல்லா இருக்குது. அது போக இந்த ரூமுக்கு ஏத்த மாதிரி அது சவுண்ட காலிபிரேட் பண்ணி கொடுக்குதுங்க. அத ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு. கரெக்ட். அந்த ஃபீச்சர் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி சவுண்ட் அதுவே 3D-ஆ கன்வர்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு தனியா ஒரு கேமரா வைக்கிறான். அந்த கேமரா வாங்கி மாட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க உட்கார்ந்திருக்கோம் அப்படின்றத அந்த கேமரா பார்த்து அதுக்கேத்தாப்ல சவுண்ட் வந்து டிராவல் பண்ண விடுமா. நல்லா இருக்குல்ல? இந்த கேமரா வேற என்ன பண்ணும் பார்த்தேன்னா, அதை யூஸ் பண்ணி அந்த கூகுள் மீட், ஜூம் கால்ஸ்லாம் இருக்குல்ல, அதை டிவிலேயே டைரக்டா நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ நான் மேனுவல்ல பார்த்தேன் கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குன்னு. கெஸ்டர் கண்ட்ரோல் கூட மேட்டர் இல்ல. இதுல இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. இதை நான் எப்படி சொல்லுவேன், இப்ப ராஜேஷ் வீட்லயே இப்போ ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்திருக்கு இல்லையா, சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இப்போ அந்த குழந்தை வந்து டிவி பக்கத்துல வருது அப்படின்னா அந்த கேமரால ஒரு ப்ராக்சிமேட்ரி அலர்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா குழந்தை வந்து டிவியை தொட போகுது அப்படின்றத நம்மளுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குமா. ஐயா நீங்க இதுல ஒரு ஃபீச்சரை சொல்ல மறந்துட்டீங்க. என்னது? இப்போ நம்ம இவ்வளவு பேர் இருக்கோமா, இப்போ நம்ம எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கோம்னா டிவி அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கிளம்பி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கேமரா அதை டிடெக்ட் பண்ணி பிரைட்னஸை கம்மி பண்ணி பவர் சேவ் மோடுக்கு போயிடும். இதுல அந்த கேமரா மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல, அதனால வந்து ட்ரை பண்ண முடியல. இதுல சவுண்ட்லயுமே ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா சவுண்ட் வந்து இப்போ இன்கேஸ் நம்ம வந்து சோனி சவுண்ட் பார் ஏதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னா சவுண்ட் பார்ல இருந்து சவுண்ட் வரும், டிவில இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும். ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டு பாத்தீங்களா யாராச்சும்? கொஞ்சம் இறையிற மாதிரி இருந்துச்சு, லைட் இறையிற மாதிரி இருந்துச்சு. அதே ஒரு 67ல தான் நீட்டா டீசென்ட்டா இருந்துச்சு. நானுமே பென்ட்ரைவ்ல ஒரு வீடியோ சாங் கேட்டேன். வீடியோ அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குது, அது ஓகே. ஆமா, அதோட ஆடியோவுமே நல்லா இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா? இல்ல வீடியோக்கு அப்ஸ்கேல் பண்ற மாதிரி ஆடியோக்கும் அப்ஸ்கேல் பண்றதுக்கு இங்க இதுல ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி ஆடியோ எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பேலன்ஸா காட்டுற மாதிரி காட்டும். அதுக்கு அந்த ஃபீச்சர் இருக்கு, அதை உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பா முடியுது. அக்கா இந்த PS5 பத்தி சொல்லுங்கக்கா. அத பத்தி தான் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சுல. இந்த டிவில நான் கேக்குறேன். ஓ நீ அப்படி வரியா? PS5 வச்சு விளையாடுறதுக்கு இது ஒரு சூப்பர் டிவி தான்பா. ஆமா, ஏன்னா பின்னாடி இந்த போர்ட்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 4K 120 FPS சப்போர்ட் பண்ற மாதிரி வஸ்டிமே போட்டு நிறைய போர்ட்ஸ் இருந்தாலும் அந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணி விளையாண்டோம்னு வச்சுக்கோங்க, PS5ல சில 4K கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை விளையாடுறப்ப அந்த கிளாரிட்டியை ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ப்ரோ ஏயா கத்துற? ஆட்டோமேட்டிக்கா கேமிங் மோட் ஸ்விட்ச் ஆயிக்கும் ப்ரோ. ஆமா கரெக்ட். அந்த கேமிங் மோடுக்கும் வித்தியாசம் தெரியல, கலர் டோன்ல. ஆமா, அப்ப நாம நார்மலா கேம் விளையாடுறப்பையும் சரி, மூவி பாக்குறப்பையும் சரி, அந்த ஒரு கலர் டிஃபரன்ஸ் சின்னதா இருக்கு. அப்புறம் ஆட்டோ லோ லேட்டன்சி மோடு இருக்கு, அது போக ஆட்டோ HDR மோடும் இருக்கு. கரெக்ட். இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்து உனக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். அதனால தான் இந்த டிவி வந்து பிளே ஸ்டேஷனுக்கு ஏத்த டிவி அப்படின்னு நம்மளுமே வந்து சொல்றோம். பிளாக் ஈக்குவலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆமா, மோஷன் பிளரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் அந்த டார்கெட்னு சொல்லிட்டு அந்த கேம் விளையாடுறப்பலாம் டார்கெட் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய கேமிங் ஃபீச்சர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா டிவிலேயே பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். இதுவும் இந்த கேமிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ். வேற என்ன மிஸ் பண்ணிருக்கோம் நம்ம? பாப்கார்ன் மிஸ் பண்ணிட்டோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பாப்கார்ன் முடிஞ்சிருச்சா? வெர்டிக்ட் வந்துட்டோம்ல, அதான் வேணுமா இன்னும் பாப்கார்ன் ரீஃபில் பண்ணிடுவோமா? ஆனா கண்டென்ட்டை முதர்ந்து பேசணும், பரவாயில்லையா? மறுபடியும் தம்பி அது இருக்கு. இன்னொரு கேமிங்ல விட்டது என்ன அப்படின்னா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே PS5 யூஸ் பண்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா டிவிலேயே ஆண்ட்ராய்ட்ல சில கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை விளையாடுறப்ப நார்மலா தான் இருக்கும், ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது, ஸ்டோரேஜ் 20 GB தான். பல காலமா இப்படிதான் சோனி பண்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஹையர் எண்டா டிவி கொடுத்துருவாங்க, எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்க, ஸ்டோரேஜ் மட்டும் 16 GB 20 GB அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. இது ஏன்றதே தெரியல. சரி இப்ப சொல்லு, ரிமோட் எப்படி இருக்கு? டேய், இது முன்ன விட கொஞ்சம் சின்னது பண்ணிருக்காங்க, பட்டன்ஸையும் கம்மி பண்ணிருக்காங்க, பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு. யூஸ் பண்ணவும் நல்ல ஒரு ஹேண்டியா மாத்திட்டாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா கொடுத்துருக்கலாம். இந்த சாம்சங் கொடுத்தாங்கல்ல டைப் சி சோலார் சார்ஜிங்கோட, கரெக்ட், அது மாதிரி கொடுத்திருந்தாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா தெரிஞ்சிருக்கும், ஸ்மார்ட்டா இருக்கும், இன்னும் ஹேண்டியா இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம், அதுலயே கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். காசு ரொம்ப நேரமா காசுன்னு சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு அப்படின்றத சொல்லிடுவோம். எவ்வளவு? 2.25 லட்சம். ஆமா, 2.25 லட்சம் ரூபாய், 75 இன்ச் டிவி LED. சோ இதுதான் வந்து இதோட பிரைஸ். இப்போ நிறைய பேருக்கு இதை வாங்கலாமான்னு தோணும். இப்போ நம்ம 5 பேர் பேசுவோம், இந்த 2.25 லட்சம் ரூபாய்க்கு இந்த டிவி எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? சோனி ப்ரோ, சோனி லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆமா, சோனி பிராண்டிங் இருக்கு, கண்டிப்பா குவாலிட்டி இருக்கு, நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இது உங்களுக்கு தோன்றது இல்ல, மத்தவங்களுக்கு என்னன்னு கேட்போம். எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய டிவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய வீடு வேணும், ஓகேங்களா? இதை வாங்குறதுக்கு காசு வேணும். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம ஓலடே போயிடலாம்ல. அது எப்படி இந்த பிரைஸ் ரேஞ்சில நீங்க ஓலட் வாங்கணும் அப்படின்னா 55 இன்ச் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, 75 இன்ச்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் போயிருமா? கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஆஃபர்னு எடுத்தா கூட ஒரு 4 லட்சம் ரூபாய் வராது? ஆமா வந்துரும்ல. இது 75 இன்ச்ல டிவி, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்குது. இந்த டெக்னாலஜி LEDல வேணும்னா ஒரு 2.75ன்றது சோனியோட பிராண்டிங்காக, அந்த குவாலிட்டிக்காக நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபீச்சர்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா? அதுதான்டா நம்ம டவுட்டா இருக்கு. ஆனா நம்மள பொறுத்தவரை என்ன பண்ணுவோம், வருவோம், டிவி ஆன் பண்ணுவோம், பாப்போம், ஆஃப் பண்ணி போட்டு தூங்கிடுவோம்.
புடுங்கிடுவோம். இதுதான் நடக்கும். ஆனா இந்த எல்லா வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்களான்றத வந்து அவங்க தான் சொல்லணும். கரெக்ட் இல்லையா? இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, 2.25 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த டிவியை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? எங்களோட எக்ஸ்பீரியன்ஸா உங்ககிட்ட சொல்லிட்டோம். எப்பயும் போல டிசிஷனை நீங்க எடுத்துக்கோங்க. உன்கிட்ட ஒரு 2.25 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிவி வாங்கிடாது தம்பி. வாங்க மாட்டேன். கல்யாணத்தை பண்ணி ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி மதுரையில. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஏல உன்கிட்ட 2.25 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருப்ப? ஒரு 5 பவுன்ல நகை எடுத்து போட்டிருப்பேன். என் கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். எல்லாரும் கல்யாணம் முடிக்காதான் இருக்கீங்க. ஒண்ணு பண்ணிடலாம், உன் சீதனமா இதை கொடுக்குறேன், இதை வித்து கல்யாணம் பண்ணிடுறேன். யார்கிட்ட விற்கிறது? 2.25 லட்சம். ஆமாடா, இது எங்கடா போய் விற்க? ஏதாவது விற்கனா கூட யார் வாங்குவா? டிவியை கொடுத்து பொண்ணை கொடுத்து